ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தமே சோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையதையா, இந்த வார்த்தையின் மறைபொருள் எங்களுக்கு வெளிப்படுத்தும். இது மறைந்திருக்கிற மன்னா என்ன என்பதை எங்களுக்கு காண்பித்தரலாம். நீங்கள் சொன்னீங்களே ஆண்டவரே, இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, இந்த வார்த்தை கிரியை செய்கிற வார்த்தை, எல்லா தடைகளை உடைத்து கொண்டு வெளிப்படட்டும் ஐயா. இந்த வார்த்தையினுடைய ஆண்டவரே மகத்துவம் இன்றைக்கு ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு நல்லவர். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு 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 பேச்சுவார்த்தை நடக்குது. ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்றாங்க, இப்போ நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன், நீ என்கிட்ட பேச போற, உனக்கு எனக்கு உள்ள உடன்படிக்கை மட்டும்தான், நீ நான் மட்டும் பேசிக்கொள்ள போகிறோம் என்று சொல்லி ஆபிரகாமோடு பேசுகிறார். அவன்கிட்ட ஒரு காரியத்தை சொல்றாரு. எத்தனை வயதுல? 99 வயதுல வந்து பேசுறாரு. ஒரு தாத்தாட்ட வந்து ஆண்டவர் பேசுறாரு. 99 வயது உள்ள தாத்தாட்ட என்ன சொல்றாரு? நீ உத்தமனாயிரு. அவருக்கு எப்படி இருக்கும்? வயசானவருக்கு 99 வயசுல வந்து சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக, உனக்கு எனக்கு உள்ள நடுவில் நீ உத்தமனா இருக்கணும். நீ மற்ற காரியத்தில் எப்படி இருக்கிய எனக்கு தெரியாது, நீ எனக்கு முன்னாடி உத்தமனாய் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு நாமத்தை உச்சரிக்கிறார். என்ன நாமம்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏன் இந்த இடத்துல தேவன் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்? இயேசுயே இந்த இடத்துல நான் எப்படிப்பட்ட நாமம் உடையவன், எவ்வளவோ நாமம் இருக்கு, எல்ஷடா என்று இந்த நாமத்தை ஏன் அவர் இந்த இடத்துல சொல்லுகிறார்? எல்லாம் வல்லவர் என்று ஏன் அந்த இடத்துல குறிப்பிடுகிறார்? நான் சர்வ வல்லமை உடையவன் என்று ஏன் இந்த இடத்துல சொல்லுகிறார்? அங்கே ஆபிரகாம் ஒரு தீர்மானத்தை எடுத்தான். என்னன்னா, தனக்கு ஒரு குழந்தை இல்லை, தேவன் ஒரு சந்ததியை தருகிறேன் என்று சொன்னார். அந்த குழந்தை எப்படியாவது பிறந்துடணும், தேவன் கொடுத்த காரியம் நிறைவேறணும். இவனா ஒரு முயற்சி எடுத்து ஒரு ஆகார் என்ற ஒரு தன்னிடத்தில் வேலை பார்க்கிற ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக்கொண்டு அவன் அதிலிருந்து தன்னுடைய சந்ததி பெருகும் என்று நினைத்து அந்த காரியத்தை அவன் நினைச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அப்ப கர்த்தர் அவனிடத்துல பேசுறாரு. 16-15 பாருங்க. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றார். ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதாய் இருந்தான். எத்தனை வயசுங்க? 86. அவருக்கு குழந்தை பிறக்கும் போது அவருக்கு வயசு 86. அதுக்கடுத்து இந்த 17ஆம் அதிகாரத்துக்கும் 16ஆம் அதிகாரத்துக்கும் எத்தனை வருஷம் டிஃபரெண்ட்? வருஷம் 99ங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு மேல ஒரு அதிகாரத்துக்கும் இன்னொரு அதிகாரத்துக்கும் ஆண்டவர் பேசுறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாரு? 13 வருஷம் கழிச்சு திரும்ப அவன்கிட்ட வர்றாரு, ஒரு தரிசனத்தை கொண்டு வர்றாரு. காலைல ஜெபம் பண்ணோடனே சாயந்தரம் நடந்துடணும். எப்படி? இல்லைன்னா சில ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நடந்துடணும். இந்த பாஸ்டருக்கு இப்படி ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு இது. அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணோடனே கட்டிலாம் மறைஞ்சிச்சே, வியாதியெல்லாம் குணமாச்சே, நடக்க முடியாமல் எழுந்து நடந்தார்களே, செவிடர்கள் காதுகள் எல்லாம் திறந்ததே. இப்படி இவருக்கு ஒரு எண்ணம். ஜெபம் பண்ணோடனே இருப்பார். அப்போஸ்தலர்கள் அந்த விசுவாசம் வந்துச்சுன்னா கர்த்தர் கொடுத்தாருன்னா, விசுவாசத்தை துவக்குறவர் யாரு? ஏசப்பா தான்.
முடிக்கிறவர் யாரு? ஏசப்பா தான். துவக்கிறவர் துவக்கிட்டாருன்னா அற்புதம் தான். அல்லேலூயா. இந்த இடத்துல அவரு 13 வருடங்கள் இடையில ஒரு கேப். வயசான தாத்தா உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு தரிசனமாகி, நீயா ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிற. இன்னைக்கு வந்திருக்கிற யாரோ ஒருத்தருங்க, யார் வேணாலும் இருக்கலாம். நம்ம என்ன முடிவு எடுக்கிறோன்னா, கர்த்தர் கொடுக்கிற காரியம் வர்றதுக்கு முன்னாடி நாமளா ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு காரியங்களை செய்யறோம். ஆபிரகாம் செய்தது போல தனக்குன்னு ஒரு சந்ததியை உருவாக்கினான். கர்த்தர் சொன்னாரு, அவன் என்ன செய்யறான்னு பாக்குறதுக்கு 13 வருஷம் வெயிட். உங்களுக்கு ஒரு காரியம் கொடுக்கறதுக்கு கர்த்தர் கொஞ்சம் வெயிட் பண்ணார்னா ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். வெயிட் பண்ணாங்க. சில வேளைகளில் பேச மாட்டாரு, சில வேளைகளில் அமைதியா இருப்பாரு, சில வேளைகளில் ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டுவாரு, சில வேளைகளில் எப்படி வேணாலும் நடத்துவாரு. ஆனா நாம சில வேளைகளில் சில காரியத்தை போய் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம். சொல்லுங்க ஆண்டவரே, இந்த காரியத்துக்கு என்ன பதில், இது என்ன காரியம் எனக்கு தெளிவுபடுத்துங்க கேட்டுக்கிட்டே இருப்பான். பேசாம இருப்பாரு. நம்ம என்ன புரிஞ்சுக்க மாட்டோம் தெரியுமா? அவர் பேசாம இருந்தா நோன்னு சொல்றாருன்னு புரிஞ்சுக்க மாட்டான். நோ பதில் தானேங்க. இல்லை உனக்கு தரல, கொடுக்க மாட்டேன்னு சொல்றதும் ஒரு பதில் தானே. அவர் பேசாம இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? உனக்கு கொடுக்கலன்னா நல்லா பேசாம இருக்கேன்னு அர்த்தம். நம்ம என்ன செய்வோம்? அதை திரும்ப 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 அவர்கிட்ட போய் கேட்டு அவரை கட்டாயப்படுத்தி அதை வாங்குவோம். அதுக்கப்புறம் அதில் ஒரு உபத்திரம் இருக்கு பாருங்க. அதை ஃபுல்லாக தாங்க முடியாமல் வச்சுக்கிட்டு, நான் எப்படி இதை சகிக்கிறது தெரில ஆண்டவரே, இது எப்படி என் வாழ்க்கையில் மாற்றுறது தெரில ஆண்டவரே, தத்தளிக்கிறார். இப்போ கர்த்தர் சொல்லும் பொழுது ஒரு காரியத்துக்கு அவர் மௌனமா இருக்கிறாரு, பதில் தரலைன்னா நீங்க காத்திருக்கணும். ஆபிரகாம் வயசான கிழவன் வரைக்கும் காத்திருக்காரு. வயது ஆயிடுச்சு. கர்த்தர் அப்போ சொல்றாரு, உனக்கு தெரியுமா நான் சர்வ வல்லமை உள்ளவன், அவர்கிட்ட எல்லா வல்லமை நிறைந்திருக்குன்னு ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. அவன்கிட்ட போய் சொல்றாரு, வயசான ஆள்கிட்ட போய் நீ உத்தமனா இரு. ஏன் யாருக்கா தெரியுமா? ஏன் வயசான ஆள்கிட்ட போய் உத்தமனா இருன்னு சொல்றாரு? சில பேருடைய காரியம் எப்படி இருக்கு தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட புதுசுல அந்த ஆரம்ப காலத்துல சர்ச்சுக்கு வேக வேகமா டயத்துக்கு உள்ள நுழைவாங்க. அந்த அந்த ஆண்டவரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்க என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வயது ஆகிட்டே போகுது. போக 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 என்ன ஆகும் தெரியுமா? அப்படியே மெதுவாக லேட்டாக. நம்ம பிள்ளைகள்லாம் கிடையாது, அப்படி கிடையாது. நம்ம பிள்ளைகளை சொல்லலை, நம்ம பிள்ளைகள்லாம் சீக்கிரம் வந்துடுவீங்க. வேற சபையில் சொல்கிறேன். என்னன்னா என் பிள்ளைங்க அப்படி கிடையாதுப்பா, நான் விசுவாசிக்கிறேன். என்னன்னா அந்த 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 முதிர் வயது வந்த உடனே அவன் வயசு அவன்கிட்ட ஆண்டவர்கிட்டே அவன் இருந்துட்டனால அவன் என்ன ஆகுன்னா, கொஞ்சம் நாள் ஆக தள்ளி போனோடனே என்ன ஆயிருன்னா, அப்படியே அவனை போவான், பார்த்துக்குவான், ஜெபிப்பான், கேட்பான். வயசாயிருச்சு, 99 வயசு. இப்போ 90 95 ஆனோடனே ஆண்டவர்கிட்ட போய் ஒரு கிழவனார் என்ன ஜெபம் பண்ணுவார் நினைக்கிறீங்க? ஒரு வயசான தாத்தா போய் என்ன ஜெபம் பண்ணுவார் 95 அப்புறம்? பரலோகத்துக்கு என்னை கூட்டு போய் சேருங்க சாமி, அப்படித்தானே கேட்பான். ஆபிரகாம் போய் எனக்கு எப்ப பிள்ளை தருவீங்கன்னு கேட்கிறான். எப்ப? 99 வயசுல போய், ஐயா எனக்கு எப்பயா பிள்ளைய தருவீர்? ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணவரு மாறாதவர். சரி, இந்த உத்தமனா இரு அப்படின்னு சொன்ன உடனே நான் இந்த வார்த்தை என்னைய போட்டு அசைச்சுக்கிட்டே இருந்தது. ஏன் அவன்கிட்ட போய் சொன்னாரு? இந்த உத்தமன்னா அர்த்தம் என்ன? இந்த உத்தமனுக்குள்ள ஏதாவது வச்சிருக்கிறாருன்னு நான் உள்ள போய் தேடும் பொழுது ஒரு காரியத்தை நான் அங்கே பார்த்தேன். என்ன எழுதிருச்சுன்னா, அந்த உத்தமன் என்ற அர்த்தத்திற்கு பொருள் என்ன பண்ணுச்சுன்னா பூர்த்தின்னு எழுதியிருக்கு. பூர்த்தி. இன்னொரு அர்த்தம் பூரணம், இன்னொரு அர்த்தம் உறுதித்தன்மை, இன்னொரு அர்த்தம் நேர்மை.
ஆபிரகாமை பார்த்து அப்ப என்ன வார்த்தை சொல்லியிருக்காரு? நீ பூர்த்தியா இரு, எனக்கு முன்னாடி பரிபூரணமாயிரு, பூரணமாயிரு, உறுதியாயிரு, நேர்மையாயிரு. அப்ப ஆண்டவருக்கு முன்னாடி இருந்து என்ன சொல்றாரு? எனக்கு முன்னாடி நீ வந்து இருக்கும் பொழுது எப்படி இருக்கணுமா? பூரணமா இருக்கணுமா. எதுலையாவது ஒண்ணு யாரும் குறை சொல்லிடவே கூடாது. நீ பூரணமா இருக்கணும். எனக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது பூரண புருஷராய் இருக்கணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் பொறுமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். என்னவா? பூரண புருஷராகும் வரைக்கும். இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உத்தமன்னா எப்படி இருக்கணுமா? பூரணமா இருக்கணுமா. இங்க சொல்றாரு, அந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும், அவரை பிடிக்கிற, அதை பற்றி கொள்ளுகிற விசுவாசத்துல அறிவிலும் பொறுமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். எப்படி வச்சிருக்காரு பாருங்க, பூரண புருஷராகும் வரைக்கும். அப்ப எல்லாவற்றையும் எங்க சொல்றாரு? ஆபிரகாம்கிட்ட நீ உத்தமனாயிரு என்றார். பூரணம் உள்ளவனாயிரு, உறுதி உள்ளவனாயிரு. என்கிட்ட எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கணுமா? முழுமை அடைந்தவனா நீ நிக்கணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். எப்படி போறானா? ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு, உத்தமமா இருக்கிறவன் பத்திரமா நடக்கிறான்னு அர்த்தம். அவன் உயர்வு உண்டு, திருப்தி இருக்கு, பரிபூர்ணமா இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமா நடக்கிறான். அவன் நடைகள் ஒன்றும் பேசகுவதில்லை. அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஒரு முழுமை தன்மையை கொண்டு வருகிறார். பூரணத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறார். அல்லேலூயா. பூரணத்தை நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிறார். நம்முடைய தேவனை ஆராதிக்கிறவங்க பூரணராக இருக்கணுமா, முழுமையாக இருக்கணும், பூரணமாக இருக்க விரும்பணும். நம்முடைய தேவனுடைய குணாதிசயம் என்னன்னா, நாம் முழு இருதயத்தோடு ஆராதிக்கணும். நீங்கள் ஆராதனை பண்ணும்போதே, ஆராதிச்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு கவலை இருக்கும், ஏதாவது தேவைகள் இருக்கும், காரியங்கள் இருக்கும். ஆனால் உங்கள் ஆராதனை அதை மறந்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அதை அறிவார். கர்த்தர் அவருக்கு தெரியும். நம்முடைய ஆராதனையில் அவர் பாருங்க, முழு இருதயத்தோடு நமக்கு ஒரு கட்டளையாகவே கொடுத்துருக்கிறாரு. முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடும் கர்த்தர் நம்ம ஆராதிக்கணும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இயேசு எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு, எப்படிப்பட்ட காரியங்களை சொல்றாரு? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஏன் அப்படி? அவர் பூரணர். அவர்கிட்ட ஏதாவது குறை இருக்கா? நாம அவரை ஃபாலோ பண்றோம். நாம் எப்படியாக மாறணும்? அவர் இருக்கிறபடி நம்மளை நாம மாத்திக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி உள்ளவரா இருக்கிறார்? அல்லேலூயா. அப்ப பரிபூரணராய் இயேசு நம்மோடு இருக்கிறார். நம்மளை எப்படி நினைப்பாரு? பரிபூரணமாய் இருக்கணும்னு நினைப்பாரு. விசுவாசிகள் அப்படி இருக்கணும்னு தேவன் விரும்புவார். அல்லேலூயா. ஒரு மனிதன் இயேசுவின் இடத்துல வருவான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் இருக்கு. மார்க்கு 10:17 இருக்கு.
லூக்கா 18:18 இருக்கு. ஒரு மனுஷனை குறித்து அங்கே பார்க்கலாம், வாசிக்கலாம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசுகிட்ட ஒருத்தன் வந்து கேட்கிறான். நீங்க இயேசுகிட்ட போனா என்ன கேட்பீங்க? இவன் கேட்கிறான், நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க ஏசப்பாட்ட போனா என்ன கேட்பீங்க? உங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கு சுகம் கேட்பீங்க, உங்க வாழ்க்கையில் இருக்க கடன் பிரச்சனையை நீக்கணும் கேட்பீங்க, உங்க காரியத்தில் எல்லாத்துலேயும் உங்களை கேட்பீங்களா? ஆனால் கர்த்தர் உங்களை என்ன கேட்கணும்னு விரும்புகிறாரு, என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறாரு? ஒருத்தன் ஓடி வந்து கேட்கணும், என்னன்னா நான் நித்திய ஜீவனை நீங்கள் கேட்டீங்கன்னா, வாழணும்னு கேட்டுட்டீங்கன்னா உங்களை பரிபூர்ணப்படுத்திடுவார் அவரே. அதெல்லாம் அவர் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவாரு, உங்களுக்கு பூரணமத்தை கொடுத்துருவாரு. நீங்கள் அதை கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கு ஆண்டவர் அதான் சொல்கிறாரு. ஒருத்தன் ஓடி வந்து கேட்குறான், நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? வாசிங்க. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவர் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினேனா கற்பனைகளை கைக்கொள் என்றார். என்ன சொல்றாரு? கட்டளை கற்பனைகளை நீங்க என்ன செய்யணுமா? அப்ப 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 ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. நீ பாவத்தை விட்டு வந்துரு, அதை செய், இப்படி செய்ய நான் சொல்லலை. நீ கற்பனைகளை கைகொள்வதற்கு ரெடியாக, அதை போய் நீ செஞ்சேனா நித்திய ஜீவனை நீ அடையலாம். அப்ப கற்பனை என்னன்னு உங்களுக்கு தெரிந்திரணும். அவரை தவிர வேறொருவர் இல்லை என்பதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை தவிர வேறொருவர் இல்லை. வாசிங்க தொடர்ந்து. அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். எப்படி சொல்றாரு பாருங்க. கற்பனைனா என்ன? கற்பனையில் வாழ்றது இல்லைங்க, இந்த கட்டளைகளின்படி நடக்கிறது. பேங்க்குக்கு போனால் லோன் வாங்குறதுக்கு ப்ரொசீஜர் இருக்கா? ஒரு ஆதார் கார்டு நம்ம வாங்கணும்னா ப்ரொசீஜர் இருக்கா? ரேஷன் கார்டு வாங்கணும்னா ப்ரொசீஜர் இருக்கா? இப்படி தான் நம்ம ரேஷன் கார்டு வாங்கணும். ரேஷன் பொருள் வாங்கணும்னா கூட போய் கார்டை கொடுக்கணும், கைரேகை வைக்கணும். கைரேகை வச்சதில் அவங்க பார்த்துட்டு என்ன வேணும் கேட்டுட்டு அதை குறிப்பாங்க. எல்லாம் ப்ரொசீஜராக தானே போகிறாங்க, எல்லாமே இருக்கா? அப்போ ஆண்டு சொல்றாரு, நித்திய ஜீவனுக்குள்ள போகிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, நீ அதை கை கொள்ளணும். அப்போ அவன்கிட்ட சொல்றாரு, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்றதுக்கு நான் என்ன செய்யட்டும்? அதற்கு அவனை ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன செய்யணுமா? கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, தகப்பனின் தாயையும் அடியான அடி அடிக்கணும், தகப்பனை எதிர்த்து பேசணும், தாயை திட்டாத குறையா திட்டி தீர்த்திடணும். அப்படியா? அவங்க எடுக்காதன்னா எடுக்கணும். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு எது வழி? தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, அது என்னங்க உன்னிடத்தில் நீ அன்பு கூறுறது மாதிரி மற்றவங்கிட்ட கூறணும்? உங்களுக்கு ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, ஒரு நல்ல சீட்டு நமக்கு கிடைக்கணும், போனோடனே ஏறணுன்னே உட்காந்துட்டீங்க, யாரோ வர்றாங்க. இப்போ இந்த மகளிர் இந்த ஃப்ரீ பஸ்ஸில் எல்லாம் ஏறினா காசு கொடுக்காதவங்க நச்சுன்னு உட்காந்துடுறாங்க, காசு கொடுத்தவங்களாம் நடுவில் நிற்கிறாங்க. பஸ்ஸில் பார்த்துருக்கீங்களா?
கம்பியை பிடிச்சி ஆட்டமாக ஆடி அவங்க வந்து சேர்றாங்க. காசு கொடுத்தவங்க எல்லாம் ஒரே கூட்டமாக தான் ஏறுவாங்க. காசு கொடுக்காதவங்க ஆண்கள் பகுதி, அவங்க எல்லாரும். காசு கொடுத்தவங்கலாம் அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாங்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல முடியாதவங்க யாராவது வந்தா சொந்த இடத்தை விற்று கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, அப்படி நீ செஞ்சேனா அந்த வாலிபன் அவரை நோக்கி என்ன சொல்றான்? அப்ப யாரு? ஒரு வாலிபன் சொல்றான், நான் எங்க அப்பா அம்மா கனப்படுத்துறேன். அழகா சொல்றான், நான் எல்லா காரியத்திலும் சரியா இருக்கேன். எப்பலேருந்து செய்யறானா? நம்மளை போல சின்ன வயசுல இருந்து. அதனாலதான் ஆபிரகாம்கிட்ட வயசானதுக்கு அப்புறம் வந்தோடனே முதல்ல ஆரம்பத்தில் நீ என்கிட்ட பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு என் காலை புட்டிச்சு கதறி அவர் அங்கேயே விடுறதே இல்லை. அதுக்கப்புறம் அவர் பக்கத்தில் வந்து ஒட்டி நின்றா கூட தள்ளி நிற்க மாட்டீங்களா? ஆண்டவரை இடிக்காம நிற்க மாட்டீங்களா? ஆரம்ப காலத்தில் இருந்தது. அப்புறம் போக 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 என்ன ஆயிருது? ஆண்டவருக்கு நமக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டினோடனே அப்போ வந்து அழுகிறது. ஆண்டவரே வந்தவங்களே இன்னைக்கு காணோம், என்னாச்சுன்னு தெரியலையே. அல்லேலூயா. அவன் சொல்றான், இந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகள் எல்லாவற்றையும் என் சின்ன வயசுல இருந்து நான் செஞ்சுக்கிட்டு வர்றேன். வாசிங்க. யாராவது கேட்பீங்களா ஏசப்பாட்ட போய், ஏசப்பா இன்னும் என்கிட்ட ஏதாவது ஒரு குறை இருக்கா? இன்னைக்கு காலையில கேட்டீங்களா? ஒரு ஆள் தானா? யாராவது போய் ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா என்கிட்ட ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க. நம்மளுக்கே தெரியுமே. இதுல அவற்றை வேற என்ன விசாரணை? நம்மளை பத்தி தான் நமக்கு தெரியுமே. நேற்று இது நீர் அன்னைக்கு சொன்ன மாதிரி சிலுவையில் அடிக்கிறதுக்கு பேப்பர் எழுதிட்டு வர்ற மாதிரி நமக்கு தான் எழுதுனா, உன் குறையை எழுது அப்படின்னா அப்படியே உட்காந்து எழுதிட்டே இருப்போமே. கீழே வரைக்கும் படுத்து உட்காந்து முழங்கால் போட்டு அப்படியே படுத்து இறங்கி கீழே வரைக்கும் எழுதிட்டு இருப்போமே. கர்த்தரிடத்துல அவன் அழகா அவன் சொல்றான், இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதற்கு இயேசு நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. இப்ப ரட்சிக்கப்படுவீங்களா? இது நித்திய ஜீவனை யாரா கேட்பீங்களா? உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் வித்து எல்லாரும் போறோம், வீட்டை இடத்த நிலத்தை எல்லா பணத்தை எல்லாத்தையும் விற்கிறான், நகையெல்லாம் விற்கிறான். யாரு கொடுக்கணும்? தரித்திர. என் மகன் ரொம்ப நல்ல மகையா, நல்ல மகன், நல்லா இருக்கணுமா, வித்து பாஸ்டர்கிட்ட கொடுக்கணும். வாய் தவறி சொல்லிடுச்சு ஏதோ சொல்லணும்னு. சரியா, வாய் தவறி கூட வந்தாலும் நாங்கள் யார்கிட்ட ஒரு காரியங்களை கொடுத்துருவோம். இயேசு நல்லவர். ஒரு காரியத்தை பாருங்க. அப்ப என்ன செய்யறாங்க? விற்று தரித்திரருக்கு கொடு. அங்க போகும்போது ஒரு பெரிய பொக்கிஷமே உனக்காக கர்த்தர் வைத்திருப்பாராம். இயேசு சொன்ன வார்த்தை ஏதாவது மாறுமா? எல்லாமே நடக்கும். அப்ப இயேசு சொல்றாரு, நம்ம வாசிச்சோம், அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சோம். அப்ப இயேசு சொல்றாரு, நீ பூரணரா மாத்த விரும்பினா, உத்தமனா இருக்கணும்னா என்ன செய்யணுமா? உன்கிட்ட இருக்கிறத வித்து எதை விற்கணும்? எதங்க விற்கலாம்? எதை சொன்னாலும் பிரச்சனை. ஏன்னா இப்ப பாஸ்டுக்குன்னு சொல்லி வந்ததுனால எதை விற்பீங்கன்னு ஆவலோட அவர் எதிர்பார்ப்பார்ல.
எதை விற்பீங்க? எது ஏசப்பா விட்டு உங்களை விளக்குதோ அதை வைத்து போடுங்க. ஏசப்பா விட்டு உங்களை பிரிக்கிறது எதுவோ அது உங்களுக்கு அது வேண்டாம். ஒரு டிவி, ஒரு சீரியல், ஒரு காரியம், சம்திங் ஏதோ ஒன்று உங்களையும் ஏசப்பா பிரிக்குதுன்னா அதை விட்டுருணுங்க. ஒரு செல்ஃபோன், இன்டர்நெட்டு, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, ட்விட்ரு, கிட்ரு ஏதோ ஒன்று உங்களையும் ஏசப்பா பிரிக்குதுன்னா அதை என்ன செஞ்சிடணும்? எல்லாரும் யோசிக்கிறீங்களே, ஏன் வித்துடணும்னு ஆண்டவர் ஒரு விளக்கம் சொல்ல விரும்புகிறாரு. கேட்க தயாரா? உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஒரு ஆவிக்குரிய காரியத்தை கற்றுக்க போகிறோம். ஏன்னா நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கற்றுக்கொண்டேன். அதை இன்னைக்கு உங்களோட கூட அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். சரியா? ஏன் ஆண்டவர் தேவனுக்கு பிரியமில்லாததான் விற்று போடணும்னு சொல்கிறாருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு பாவம் நமக்குள்ள கிரிகி செய்ய ரெடியாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற காரியத்தை நீங்கள் பைபிளில் வாசிச்சிருக்கீங்களா? என்னென்ன இருக்கும்னு அப்படி போனால் தான் உங்களுக்கு அழகாக புரியும். ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியம், விபச்சார, வேசித்தன, களவு, தூசணங்கள், விக்கிராரண, பில்லி சொல்லி, மாந்திரகம், பகை, வைராக்கியம், கோபம், பெருமை, இப்படி பல காரியங்களை சொல்லியிருக்காங்க. இது எங்கிருந்து பெறப்படுமா? மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பெறப்படும். அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆண்டவர் சொல்றாரு, இது இருதயத்துக்கு உள்ளுக்குள்ள இருந்து பெறப்படுமா? இதெல்லாம் அப்ப எங்க இருக்கு? உங்களுக்குள்ள கோபம் இல்லையா? அது எப்படி உயிர் பெற்று எழும்பி வருதுன்னு உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறேன். ஆண்டவர் என்கிட்ட சொன்னது, அதை நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி. யாக்கோபு எழுதின நிருபம், யாக்கோபு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் வாசிங்க. 2 வசனம் 14, 15 எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க அந்த வசனத்தை. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் கற்றுக் கொடுக்கறதுக்கு. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஒரு காரியம் இங்க உள்ளுக்குள்ள நடக்குது. என்ன நடக்குது? ஒரு வித்து உள்ள போன உடனே அது என்ன செஞ்சிருது? ஒரு குழந்தையா உருவாயிருது. இப்ப நீங்க பெண்கள் இருக்கீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு குழந்தை உருவானோடனே அதுக்கு எது வழியா அதுக்கு உணவு போய் சேரும்? தொப்புள் கொடி வழியா தானே. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க. நான் இதுக்கு MBBS டாக்டரா மாறி இல்லை விளக்கம் சொல்லணும். அந்த இது வழியா தானேங்க அந்த குடல், அந்த தொப்புள் கொடி வழியா உங்க உணவு காரியங்கள்லாம் என்ன செய்யும்? ரத்தமோ எல்லா காரியமும் என்ன செய்யும்? குழந்தைக்கு போய் சேரும். குழந்தை உள்ளுக்குள்ள வளர ஆரம்பிக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஒரு காரியத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுறான். பின்பு இச்சையானது அப்படின்னா நீ உள்ள ஒரு கற்பம் தரிச்சிருச்சு. கோபமோ, இச்சையான காரியமோ, அசுத்த எண்ணமோ, பாவமோ ஒண்ணு உள்ளுக்குள்ள உருவாயிருச்சு. நீங்க எந்த பாவத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லித்தரேன். இன்னைக்கு ஆண்டவர் விடுதலைக்கு ஒரு காரியத்தை சொல்லித்தராரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யுது? பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பரிபூர்ணம் அடையும் போது மரணத்தை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை கவனிங்க. ஒரு குழந்தைக்கு உங்களுக்குள்ள வளருதுன்னா அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா இல்லையா? உள்ள ரத்தம், உணவு போயிட்டே இருக்கணுமா இல்லையா? அந்த குழந்தை வளர்றதுக்கு இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் அந்த கற்ப வேதனைப்பட்டதெல்லாம் நினைக்காதீங்கயா.
இங்க வாங்கய்யா, இங்க இருந்து பாருங்கய்யா. அன்னைக்கு பாடா பட்டோம், பட்டுட்டீங்க, இன்னைக்கு வாங்க. அப்ப என்ன நடக்குது? அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ண உள்ள இருந்து போக போக என்ன செய்யுது? வயிற்றுக்குள்ள குழந்தை வளர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பாவம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா நீ எப்படி அதை இது பண்ணலாம்னா, நீ ஒரு 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 சீரியலை நம்ம பார்க்குறோம்னு வச்சுங்க, என்ன செய்யறோம்னா அதுக்கு நம்ம ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த சீரியல் மூலமா அந்த உணவு அழிக்க என்ன ஆகுதுன்னா, அந்த சினிமா பார்க்கும்போது சினிமாக்குள்ள இருக்கிற காரியம் நமக்குள்ள என்ன செய்யுது? அது ஃபீட் பண்ண ஆரம்பிக்குது, சாப்பிட ஆரம்பிக்குது. நீங்க பார்க்கிற இச்சையில இருந்து அங்க இருந்து நமக்குள்ள இருக்க பாவத்துக்கு உணவு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். சாப்பாடை நிப்பாட்டிட்டா என்ன ஆகும்? உள்ள இருக்கீங்களா? உணவை நிப்பாட்டினா என்ன ஆகும்? அந்த குழந்தை வளராது. அப்ப உங்களுக்குள்ள இருக்க பாவம் வளரக்கூடாதுன்னா நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு சாப்பாடு கொடுக்கறத நிறுத்தணும். ஃபீட் பண்றத எப்படி நிறுத்துறது? ஒரு இச்சையானதை பார்த்தா நமக்குள்ள இச்சையான எண்ணம் ஏன்னா சாப்பிட ஆரம்பிக்குது, சாப்பிட்டு தூண்ட ஆரம்பிக்குது. அது சாகணும்னா கர்த்தர் சொல்றாரு, அந்த சாப்பாடை கட் பண்ண, நீ சீரியலை பார்க்குற சினிமாவை பார்க்கறத நிப்பாட்டு. சில பேருடைய கண்ணுல, சில பேருடைய சரீரத்துல, சில பேர் காரியத்துல என்ன செய்யுது? ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா அதை பார்க்க சீரியலை பார்க்க அந்த மனுஷனுடைய சாயல், அந்த மனுஷனுடைய கேரக்டர் இவனுக்குள்ள வருது. அவனை போலயே நான் இருக்கேன், அந்த நடிகரை போல நான் இருக்கேன், இதை போல நான் வாழ்றேன், இதை போல இருக்கேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாங்க, என்ன செய்யக்கூடாதான்? ஒரு காரியத்தை நீ பார்க்கும்போது அந்த அந்த உள்ள இருக்கிற அந்த பாவத்துக்கு என்ன செஞ்சிடற? டிவி பார்க்கணுன்ற தூண்டுது பாருங்க, அந்த எண்ணத்துக்கு நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிற? ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். சாயந்தரம், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம், சனிக்கிழமை சாயந்தரம், அது ஒவ்வொரு சாயந்தரமும் அதுக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்க? சீரியலை பார்த்து அது உணவு போட்டுக்கிட்டே இருக்க. அது என்ன செய்யுது? அது கற்பம் தரிச்சது என்ன செய்யுது? ஒரு நாள் மரணத்தை பிறப்பிக்கும். எந்த மரணம்? ஏசப்பாக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கு பாருங்க, அந்த இடத்துல மரணம் வந்துடும், துண்டிக்கப்படுறது. அப்ப அதை பார்க்கறது இடத்துல இருந்து நீங்க இடத்தை காலி பண்ணிடணும். பாவம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த விட்டு நீங்க காலி பண்ணி போயிடணும். இடத்தை காலி பண்ணிட்டீங்கன்னா, அந்த பாவத்தை நீங்க பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டீங்கன்னா, அந்த காரியத்தை விட்டு விலகி போயிட்டீங்கன்னா, உங்க பரிசுத்தம் காக்கப்படும். உள்ள வளருது பாருங்க, அந்த பாவத்துக்கு உணவு இல்லாம அது வளரவே முடியாது. பாவம் நமக்குள்ள செத்து போயிடும். இப்ப உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் சாகிறதுக்கு ஏன் டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்றா தெரியுமா? நீங்க டெய்லி உணவு போடுறீங்க, டெய்லி அதை போஷிக்கிறீங்க. உணவு போட 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 உங்க இருதயத்துக்குள்ள அதுக்கு தேவையானது என்ன செய்ய தெரியுமா? அதோடைய அந்த சாரீஸை பார்க்க சொல்லுது, வீட்டில் இருக்க சோபாவை பார்க்க சொல்லும், டிசைனிங் பார்க்க சொல்லும், எல்லாத்தையும் பார்க்க சொல்லி உங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? உங்க இருதயத்துக்குள்ள, உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு காரியத்தை அது கொண்டு வந்து வச்சு அது வளர வச்சுக்கிட்டே இருக்கும். அசுத்தமான எண்ணம் உங்களுக்குள்ள தோணுதா? இச்சையானதை பார்த்தோன்னே எனக்கு எப்போ பார்த்தாலும் அசுத்தம், பார்க்காத, கண்ணு மூடி விலகிப்போ, அது வளராது. உனக்குள்ள அது உயிர் பெற்று எழும்பாது, செத்துரும். செல்லு என்னை அடிமைத்தனத்தை ஆக்குதா? நீங்க என்ன செய்யணும் சொல்றா தெரியுமா? செல்ல பார்க்கறத நீங்க நிறுத்திக்கிட்டீங்கன்னா அது சீக்கிரம் செத்துரும். அல்லேலூயா. நீங்க தாங்க ஸ்டெப் எடுத்து வைக்கணும். கர்த்தர் சொல்றாரு, நான் நித்திய ஜீவன்ல பிரவேசிக்க என்ன பண்ணணும்னு கேட்டோன்னே ஏசப்பா சொல்றாங்க, நீ பரிபூர்ண ஆக விரும்புறியா? பூரண சத்குணனா ஆக விரும்புறியா? அப்படின்னா நீ என்ன செய்யணும்? இந்த கட்டளைகள்லாம் கைப்பிடிக்கணும், கடைபிடிச்சு இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னோன்னே அவன் சொல்றான், நான் சின்ன பிள்ளையில இருந்து செய்யறேன், குழந்தையில இருந்து நடத்துறேன். வாசிங்க அந்த வசனத்தை. சொல்லும் பொழுது எப்படி சொல்றாங்க அந்த காரியத்தை? மத்தேயுல
அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 19ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நான் இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் என் கூட ஒடியாந்தீங்கன்னா அதை நல்லா அழகாக முடிச்சிடலாம். சூப்பராக அழகாக அநேக காரியங்களை சொல்லியிருக்காங்க ஏசப்பா. அதற்கு இயேசு, நீ பூரண சர்வனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அப்புறம் நீ என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். அப்ப பாவத்தை நீங்க சாகடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் ஏசப்பாவை. உங்க பார்வையே வித்தியாசமா இருக்கும். ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்திருக்கும். உங்களுக்குள்ள நம்ம இந்த ஏதோ ஒரு பாவத்தை செய்கிறோம், குற்ற உணர்வா அப்படி நமக்குள்ள தோணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அது ஏசப்பா கிட்ட போகும்போது நம்மளை வந்து ரொம்ப ஒரு தலைகுனிவை கொண்டு வரும். அவர்கிட்ட நெருங்க விடாது. இந்த பாவத்தை நீங்க ஃபீட் பண்ணாம அதை சாகடிச்சிட்டீங்க வச்சுங்களேன், தைரியமா போய் நீங்க ஏசப்பாட்ட போய் சொல்லுவீங்க, தைரியமா போய் நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, தைரியமா கேட்பீங்க, ஆண்டவரே எனக்கு இதை தாரும் ஆண்டவரே. அப்ப கர்த்தர் அந்த காரியங்களை என்ன செய்வாங்க? வாய்க்க பண்ணாங்க. ஆண்டு சொல்றாரு, இதை செஞ்சுட்டு என்னை பின்பற்றி வா, செய்துட்டு என்னை பின்பற்றி வா. பூரண சர்க்குடரா இருக்க நீ விரும்பினா. ஆனா ஒரே நாள்ல எல்லாம் ஆகாது. பாவத்தை சாகடிக்க 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 மெதுவாக தான் நடக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். எடுத்த உடனே முழுமை அடைய முடியாது. பரிபூர்ணம் அடையணும்னா கொஞ்சம் கொஞ்சமா அர்ப்பணிச்சுக்கிட்டே வரணும். எந்தெந்த பகுதி ஏசப்பாக்கு பிரியம் இல்லாம இருக்கு அதெல்லாம் அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிக்க 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 என்ன ஆகும்? உத்தமனா மாறுவீங்க, பூரண புருஷரா மாறுவீங்க, சகலத்திலும் நீங்க ஜெயம் எடுக்கிறவங்களா மாறுவீங்க. அல்லேலூயா. பாருங்க, உதாரணத்துக்கு ஆபிரகாமிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவாரு. என்ன சொல்லுவார்னா, நீ உன் மகனை பலி செலுத்தணும். ஆண்டவர் தான் அவனை சொல்லுவாரு, உன் ஏக சுதனை கொண்டு வந்து பலி செலுத்தணும். ஏன் அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழல் அவருக்கு உண்டாச்சு? 22ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்களேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆண்டவர் சொல்றாங்க, நீங்க எங்க கொண்டு வந்து பலியிடணுமா? உங்க பாவ கிரியைகளை இந்த இடத்துல நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துல இங்க மேல வந்து என்ன சொன்ன, தேவ சமூகத்துல வந்து அதையெல்லாம் என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே நான் உங்களை பாடி துதிக்கிறேனே. எதுக்கு தெரியுமா நீங்க பாடி துதிக்கிறீங்க? பாடல்ல இந்த பாவம் செத்து போனதுக்காக நான் உங்களை துதிக்கிறேன்னு நீங்க பலி செலுத்தினீங்கன்னா கர்த்தர் அதை அங்கீகரிப்பாராம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பிள்ளை எடுத்து வந்து நான் காண்பிக்கும் தேசத்திற்கு வா. மோரியாவுக்கு கூப்பிடுறாரு, வந்துட்டான், இங்க பலி செலுத்துறார். இது எப்படிப்பட்ட சோதனை? உன் பிள்ளைய நீ என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். என்ன சொன்னாரு? அது கற்பம் தரித்து என்ன செய்யுமா? வளருமா. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அதுக்கு என்ன ஆயிருது? அதுக்கு பிறகு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாவத்தை கொண்டு வந்து இங்க பலியிடுறதுக்கு நீ ஆண்டவரை பாடி துதிக்க. எதுக்கு தெரியுமா துதிக்க வைக்கிறாரு? எதுக்கு ஆர்ப்பரிக்க வைக்கிறாரு தெரியுமா? நீ ஆடி பாடி துதிக்கும் பொழுது, ஆண்டவரே என் பாவத்தை இன்னைக்கு சாகிறதுக்காக நான் துதிக்கிறேன்னு சொல்லி நீங்க ஆர்ப்பரித்து துதிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கற்றுக்கொண்டு. எல்லாராலையும் ஜெயிக்க முடியாதாங்க, எல்லாரும் போராடி தான் வரோம். ஆனா நீங்க பாடி துதிக்கும் போதே அத்தனை ஜெயமும் உங்ககிட்ட வந்துடும். நம்ம நினைக்கிறோம்
நம்ம வசனம் தான் நமக்கு கொடுக்குறார். ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது, நீங்கள் பலி செலுத்த வேண்டியது. ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாம் கும்பிடும்போது நீ மோரியா தேசத்துக்கு வந்து நான் காண்பிக்க இடத்துல வந்து தான் நீ பலி செலுத்தணும்னாரு. எங்க வந்து பாவத்தை சாகடிக்கிற அந்த குழந்தைய வெட்டணும், பலி கொடுக்கணும், தேவன் காண்பிக்கிற இடத்துல. அது பாவமா பிறந்தா கர்த்தர் சொல்றாரு, அதை நான் நீதியா மாற்றுவேன். அந்த பாவத்தை என்ன செய்வேன்? ஒழித்து உனக்குள்ள நீதியை கொண்டு வருவேன். நீங்க எதுல ஜெயிச்சு வரீங்களோ அதுல வெற்றியை கொடுக்க, கர்த்தர் பலத்தை கொடுக்க, அந்த வர்ஷிப் வேளையில அபிஷேக வல்லமை இறங்கி அதுல உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். அதனாலதான் வர்ஷிப் எடுக்கிறோம். நம்ம ஆராதனை பாடல் முடிஞ்ச உடனே வர்ஷிப்ல நம்ம துதிக்க, அபிஷேக பாடல்ல இறங்கும் பொழுது எல்லா கட்டுகளையும் இயேசு முறித்து போடுகிறார். ஏன்னா உங்களால ஜெயிக்க முடியாதுன்னு அதுக்கு தெரியும் ஆண்டவருக்கு. பரிசோதனை முடிவிலே அவன் தேவனுக்கு பயந்தவன் என்று ஆபிரகாமை தேவன் கண்டார். அல்லேலூயா. தேவன் நோக்கத்தை அவன் தவற விடலையே. அவன் தேவன் நோக்கத்தை தவற விடல, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தான். நீங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றுறவங்களா? உங்க பாவத்தை விட்டுருங்க, கொண்டு வந்து பலி செலுத்துங்க. உங்களையும் அப்பாவுக்கு நடுவில் ஒரு சீரியல் உள்ள நிற்குது, ஒரு சினிமா நிற்குது, அதெல்லாம் சாகணும். அது உயிர் பெற்று நிற்குது பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் உன்னை அழைக்கும் போது ஒரு காரியத்தை, ஒரு திட்டத்தை உன்கிட்ட சொல்லியிருப்பேன், உன் காதில் உங்ககிட்ட போட்டிருந்திருப்பேன். நான் அந்த திட்டத்தின்படி தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன், வேறு பிரிச்சிருக்கேன், அழைச்சிருக்கேன்னு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாங்க, அந்த திட்டம் திரும்ப நிறைவேறணும். ஆபிரகாம தேவன் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல தன் தேசத்தை, இனத்தையும், சகலத்தையும் விட்டு வெளியே வான்னு கூப்பிட்டாரு. கூட்டிட்டு வந்தோடனே சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சு பெருக பண்ணுவேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கு பிறகு 99 வயதுல திரும்ப தரிசனமாகி மறுபடியும் ஒழுங்காயிருன்ற, உத்தமனாயிருன்றார். ஏன்னா வயது தாண்ட நம்ம சபைக்குள்ள இருக்க என்ன ஆயிரும் தெரியுமா? அப்படியே தேவன் வந்து உட்காந்துட்டாரா? பாஸ்டர்லாம் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்களா? இப்ப போவோம், இப்ப போனாதான் சரியா இருக்கும். யார் பார்க்கிறா? யாருங்க பார்க்கிறா? யோபுக்கு ஒரு சோதனை நடந்துச்சு. எப்படி சோதனை? எதெல்லாம் இழந்தாரு? பிள்ளை இழந்தாரா? ஒட்டகங்களை இழந்தாரா? ஆடு மாடுகளை இழந்தாரா? வீடுகளை இழந்தாரா? ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் இழந்தாரா? ஒண்ணு மட்டும் கூட நின்னுச்சு, விசுவாசமா. பிசாசாம். அதெல்லாம் பிசாசு. சரி, என்னவா, மனைவியை தான் சொன்னேன், பிசாசுன்றாங்க. யாருங்க கூட இருந்தா? பிசாசா? மனைவி. அதை மட்டும் அவர் அழிக்கலைங்க. அவருக்கு எப்படிப்பட்ட சோதனை இருந்தது? எல்லாத்தையும் எடுத்தார். அவர் எடுக்கல, அனுமதி கொடுத்தார். எல்லாம் போச்சு. ஆனா அவனுக்கு, ஆபிரகாமுக்கு குழந்தையை கொண்டு பலி செலுத்த சொன்னாரு. நீ கொன்று எடுத்துட்டு வர முடியுமா? தேவனுடைய சித்தத்தை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன் அப்படின்னு நீங்க யாராவது தீர்மானம் எடுக்கிறீங்களா? நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா நீங்க பரிபூர்ணம் அடைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் அர்த்தம் சொல்றாரு, ஆபிரகாம் வரும்பொழுது அவன் தேவனுக்கு பயந்தவன் நான் பார்த்தேன், அவன் தேவனுடைய நோக்கத்தை அவன் அறிஞ்சவனாய் இருந்தான், அவர் தவறாமல் அதை நிறைவேற்றுகிறவனாய் இருந்தான். தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு பட்சபாதம் பார்க்கிறவன் அல்ல. இதுக்கு இடையில உங்க மாமா வந்தாலும் சரி, மச்சான் வந்தாலும் சரி, சூப்பர். ஏசப்பாவுக்கும் உங்களுக்கு இடையே சீரியலோ, டிவியோ, இன்டர்நெட்டோ எதுவானாலும் சரி, எந்த காரியம் இருந்தாலும் சரி, என்ன சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எனக்கும் நீ நானும் மட்டும் பேசுறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசுறாரு. எனக்கு உனக்கு இடையில எந்த காரியம் நிறைவேற்றப்படாதது இருக்கு, சரி செய்யப்படாதது இருக்கு,
தேவ சத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு அவன் பாருங்க, என் புள்ள எத்தனை வருஷம் கழிச்சு பிறந்துச்சு? ஒரு பொருள் எவ்வளவு வருஷம் கழிச்சுங்க கிடைச்சிருக்கு? 100 வருஷம் கழிச்சு ஒரு பொருள் கைக்கு வந்ததை கர்த்தர் சொல்றாரு, கொண்டு வந்து என்கிட்ட குடுறான்றார். முடியுமா? முடியுமா? கொடுத்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ தான் என்னுடைய, அதாவது என்னை விட வேற எதுவும் மேன்மை இல்லை நீ நினைக்கிறேன்னு அவர் சொல்றார். அல்லேலூயா. யோபு இழந்ததை கர்த்தர் திரும்ப ரெட்டத்தனையா கொடுத்துட்டாரு. ஆனா அவனுடைய வாழ்க்கையில முதல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் என்ன செய்யறான்னு பார்த்தாரு, அனுமதி கொடுத்தாரு, வேலையடைச்சு பாதுகாத்தாரு, பிசாசுக்கு உத்தரவு கொடுத்து என்ன செஞ்சாரு, எல்லாத்தையும் எடுக்க பண்ணாரு. ஆனா ஏதாவது நடந்துச்சு? அவன் யோபு கர்த்தருக்காக காத்திருந்த வாழ்க்கையில எல்லாத்தையும் திரும்ப கொடுத்தார் கர்த்தர். அல்லேலூயா. எல்லா எதிர்பார்த்த காரியத்துல எத்தனை பெரிய சோதனை வந்தாலும் அத்தனை காரியத்துல கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை யாத்திராகமம் 17:1-7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுல அவங்கள நடத்திட்டு வந்தாரு. அவங்க வனாந்தரத்தில் வரும்பொழுது தண்ணீருக்காக தத்தளிச்சாங்க. தண்ணீர் இல்லைன்னு சொல்லி ரொம்ப முறுமுறுத்து மோசைட்ட போய் அவங்க புலம்பிட்டாங்க. எல்லாம் விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. யார் இல்லாமல் ஆக்குறா, யார் அந்த டெஸ்ட்டை வைக்கிறா, யார் உங்களுக்கு திரும்ப ரெட்டத்தனையாக கொடுக்க போறா, அவங்க அதை அறிந்து கொள்ளலை. உங்களுக்கு ஒன்று இல்லாமல் ஆக்கிட்டா, ஒன்று கொடுக்கலன்னா டபுளாக இன்னொரு இது கொடுக்க போறாரு. அதுக்கு முன்னாடி நீங்க உங்களை என்ன செய்யறீங்கன்னு பார்க்கிறாரு. பரிபூரணத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு, பூரணத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதை நீங்க செயல்படுத்துறீங்களான்னு கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, தாவீதுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தாரு. சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பி அவங்களுடைய அண்ணன் தம்பிகள் எல்லாரும் வரிசை நிற்க வச்சு அவங்க எல்லாருலேயும் இஸ்ரவேலுக்கு ராஜாவா ஒருத்தரை செலக்ட் பண்ணி வச்சிருந்தான். செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஏசப்பா. அவனை செலக்ட் பண்ண அனுப்பியிருந்தாரு சாமுவேல் தீர்க்கதரிசியை. அவர் வந்திருந்தாரு. அவர் வந்திருந்தப்ப என்ன நடந்துச்சு, அவங்ககிட்ட சொல்றாரு 16ஆம் அதிகாரத்துல, நீ அவன் சரீர வளர்ச்சியும் அவனுடைய காரியத்தை மேன்மையெல்லாம் பார்க்கிற, மனுஷர் பார்க்கிற விதமாய் நான் பாரே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், எதங்க பார்க்கிறாரு? உங்க இருதயத்துல என்ன இருக்கோ அதையே பார்க்கிறாரு. உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிறது சரிபடுத்துக்கு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு. ஏன் தெரியுமா? உங்க 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 இருதயமும் உங்க சிந்தனை ஆத்மால சொல்றத சரீரம் செஞ்சுப்படும். அதுக்கு சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சுன்னா இந்த சரீரத்தை சாப்பிட வச்சிரும். அது பாவம் செய்யணும்னு தோணுச்சுன்னா, திருடணும்னு தோணுச்சுன்னா இந்த சரீரம் என்ன செய்ய வச்சிரும்? செய்ய வச்சிரும். அல்லேலூயா. சரீரத்தை என்ன செய்ய வச்சிரும்? வேலை செய்ய வச்சிரும். அடிக்க வைக்க தோணுச்சுன்னா அது என்ன நினைக்குது ஆத்மா, அதை நிறைவேற்றுறதுக்கு சரீரத்தை பயன்படுத்திக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அதை எதையா ஒன்ன நீ பார்த்து பார்த்து இப்ப கோபம் படுற ஒரு காரியத்தையா பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும்? அப்ப கோபம், இப்ப உங்க வீட்டில் சண்டை உருவாகுது, சுச்சுவேஷன் உருவாகுது, கோபம் உருவாகுது, நீங்க என்ன செய்யணும்? உள்ள பொந்து எல்லாரையும் அடிக்கணுமா? உள்ள பொந்து என்ன செய்யணும்? இல்லைன்னா முதல்ல அந்த இடத்த விட்டு, இல்லை நீங்க அதை கண்டுக்காம இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு கோபம் இருக்கு பாருங்க, அதை நீங்க ஃபீட் பண்ணாம இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை அதை பெருக்கி கோபத்தை உருவாக்காம நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? எங்கேயாவது இப்படி ஒரு உணர்வு வந்து சாகடிக்க நீங்க பழகிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறிடும். தேவன் நினைத்த வரங்கள் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும். பரிபூரண தன்மை உங்களுக்குள்ள உண்டாயிரும். கர்த்தர் அதை தான் விரும்புறாரு. அந்த காரியத்தை கர்த்தர் பார்த்துக்குவாரு, கர்த்தர் நடத்துவாரு.
என்ன செஞ்சான்? தாவீது நீ பார்க்கறதமா நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு தாவீதை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணாரு. தாவீது என்ன செய்யறவன்? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஆனா தேவனை துதிக்கிறவன். நீங்க பாடல் பாடி துதிக்கிற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண முன் கொண்டு வருவாரு. நீங்க முன்னாடி வருவீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? நீங்க முன் வந்து தேவனை ஆராதிக்கிற ஆராதனையில தேவன் மகிமைப்படுறாரு. அதுல உங்க பாவக்கிரியை சாகடிக்கிறாரு. நீங்க அநேக காரியங்களை கற்றுக்கொள்றீங்க. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்றீங்க. தேவனுடைய மகிமையின் வல்லமையை நீங்க சந்திக்கிறீங்க. தேவனை ஆராதிக்கும் பொழுது நீங்க பலி செலுத்தும்படி இந்த இடத்துல வந்து நிக்கிறீங்க. இந்த வருடத்துல ஒரு தீர்மானம் பண்ணி, நான் இனிமே பலி செலுத்துகிறவனா நிற்பேன் அப்படின்ற தீர்மானத்துல நீங்க உறுதியா இருங்க. பவுலுக்கு எவ்வளவோ சோதனை வந்துச்சு. 1 கொரிந்தியர் 15:9, எபேசியர் 3:8, 1 கொரிந்தியர் 1:15, 1 தீமோத்தேயு 1:15 அநேக காரியங்கள். ஆனாலும் அவன் தன்னை பத்திரமா காத்துக்கொண்டான். வழி விலகி போகிற சூழ்நிலை உண்டாச்சு. எல்லா காரியத்திலும் தாண்டி அவனை கர்த்தர் நடத்தினாரு. உங்களிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு, நீ ஆண்டவரை துதிக்க தயாரா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க தயாரா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க பூரணமாக விரும்பினீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, உத்தமனா இருக்க விரும்புறியா? உறுதியா இருக்க விரும்புறியா? இயேசுவை விட மேன்மையானது ஒன்றுமில்லைன்னு உன் இருதயத்துல தீர்மானம் பண்ண கர்த்தர் இந்த நாள்ல இருந்து உன்னை நடத்த ஆரம்பிப்பார். ஆபிரகாம்கிட்ட தரிசனமானவனை நான் சர்வ வல்லமையில தேவன் என்று சொல்லிட்டு நீ எனக்கு முன்னாடி உத்தமனா இரு என்று சொன்னாரு. அவன் வயதை கர்த்தர் பார்க்கல. அவனுடைய காரியத்தில் அவனுடைய நடக்கை எப்படி இருந்தது என்று சொல்லி அவனுடைய குமாரனை பலி செலுத்த அழைத்தார். குமாரன் பலி செலுத்துவதற்கு உம்மை விட எனக்கு எந்த காரியம் பெருசு இல்லைன்னு அவன் நிரூபித்ததை கர்த்தர் அங்கே கண்டார். இன்னைக்கு அப்படிதான் உன்னை பார்க்க விரும்புகிறார். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் நல்லவன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து சோத்தரிக்கிறேன். இந்த நாளை நீர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். பரிபூர்ண ஆசீர்வாதம் அடைய வேண்டும். பரிபூர்ணம் உனக்கு தேவை. ஆபிரகாமை பார்த்து நீங்க சொன்னீங்க, உத்தமனாயிரு, பூரணராயிரு, எல்லா காரியத்தில் நீ முன்னாயிரு, நடத்துவேன், கிருபை தருவேன்னு சொன்னீங்க. பூரண சர்க்குணராக இருக்கணும்னா நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு அநேக காரியங்களை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் நீங்கள் சொல்கிறபடி வாழணும்னு விரும்புகிறோம். ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் எங்களை நடத்துங்க. எங்களை எல்லா காரியங்களையும் சாட்சியாக வைத்து வழிநடத்தும்படியாக இந்த கரத்தில் எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்குறேன். உடைய கிருபை எங்களை தாங்கட்டும் ஏசப்பா. எல்லா காரியத்திலும் நீங்கள் கூட இருந்து வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்குறேன். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கண்டிப்பாக பேசியிருப்பீங்க. நான் நம்புகிறேன். உங்கள் வார்த்தை பிள்ளைங்களோட இடைப்பட்டிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும், எப்படி பேசணும், என்ன காரியம் என்பதை நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. பூரணரை குறித்து பேசியிருக்கீங்க, உத்தமனை குறித்து பேசியிருக்கீங்க. நன்றி செலுத்துகிறேன். உடைய கருத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, கூட இருந்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே.